ஐஸ்பர்க் டிசீஸை 2 விதமாக சொல்லலாம். பேத்தோஃபிசியாலஜி ஆர் கிளினிக்கல் பேசிஸ், கம்யூனிட்டி மெடிசன் பேசிஸ். முதல்ல இதுதான் ஒரு ஐஸ்பர்க். ஐஸ்பர்க் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்கோ ஒரிஜினல் சைஸில் அதில் 20% தான் வெளியில் தெரியும், 80% உள்ள மறைஞ்சிருக்கு தண்ணி கடியில். இந்த மாதிரி ஒரு டிசீஸ் பிஹேவ் பண்ணுச்சுன்னா அதை தான் நீங்கள் ஐஸ்பர்க் டிசீஸ் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ கம்யூனிட்டி மெடிசன் பேசிஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 பேருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, ஆனால் அதில் 20 பேருக்கு தான் அந்த டிசீஸ் இருக்கிறது வெளியில் தெரியுது. மீதி 80 பேருக்கு அவங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்கிறது அவங்களுக்கே தெரியல அப்படின்னா அப்போ அந்த டிசீஸ் தான் ஐஸ்பர்க் டிசீஸ். 80% கேசஸ் மறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராக்சர் டிசீஸ் அண்ட் டயபெட்டிஸ் எடுத்துக்கலாம். ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் 100 பேருக்கு ஃப்ராக்சர் ஆனால் 99 பீப்புள் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. பிகாஸ் சிவியராக இருக்கும் சிம்டம், அதை நம்மளால் இக்னோர் பண்ண முடியாது. அதனால ஃப்ராக்சரில் மறைமுகமான கேசஸே இல்லை, மறைஞ்சிருக்கிற கேசஸே இல்லை. அதனால ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு ஐஸ்பர்க் டிசீஸ் இல்லை. அதுவே டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அதில் 20 பேர் தான் அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. 80 பேர் அப்படியே வந்து அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாமல் இல்லை கொஞ்சம் சிம்டம் இருந்தால் கூட அதை அப்படியே இக்னோர் பண்ணி தான் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 20% தான் வெளியில் தெரியுது, மீதி 80% பீப்புளுக்கு அது இருக்கிறதே தெரியல அப்படின்னா அந்த டிசீஸ் தான் ஐஸ்பர்க் டிசீஸ். இது கம்யூனிட்டி பேசிஸ், கம்யூனிட்டி மெடிசன் பேசிஸில். கிளினிக்கல் பேசிஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் ஆக்சுவலாக உடம்புல எவ்வளோ அதோட எஃபெக்ட் இருக்கோ அதில் கால்வாசி தான் நம்மளுக்கு சிம்டமாக வெளியில் தெரியுது, மீதி முக்கால்வாசி எஃபெக்டாக அது நமக்கே தெரியாமல் நம்ம உடம்ப டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அது ஒரு ஐஸ்பர்க் டிசீஸ். அதே எக்ஸாம்பிள் ஃப்ராக்சர் எடுத்துக்கிறீங்க. ஃப்ராக்சர் சைலண்ட்டாக பாடியை டேமேஜ் பண்ணாது, சிவியராக சிம்டம் கொடுத்துரும். அங்கே எப்படி எலும்பு உடஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வலி வந்துடும் நம்மளுக்கு. இங்கே மறைஞ்சிருக்கிற மாதிரி அந்த டிசீஸ் எதுவுமே நமக்கு பண்ண போகிறதில்ல. அதனால ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு பேத்தோஃபிசியாலஜிக்கல் பேசிஸ்லையும் அது ஐஸ்பர்க் டிசீஸ் கிடையாது. அதுவே டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவியராக வெளியே சிம்டம் நம்மளுக்கு காட்டுறதுக்கு முன்னாடியே அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் ஒவ்வொரு ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணிகிட்டே வரப்போகுது. இந்த மாதிரி வெளியில் சிம்டம் கம்மியாக காமிச்சு உள்ளுக்குள்ளே டேமேஜ் அதிகமாக பண்ணுற டிசீஸ் எல்லாத்தையும் தான் நீங்கள் ஐஸ்பர்க் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஹியர் டயபெட்டிஸ் இங்கேயும் ஐஸ்பர்க் டிசீஸ் தான். பிகாஸ் வெளியில் சிம்டம் உங்களுக்கு எவ்வளோ காட்டுதோ அதை விட அதிகமாக, ரொம்ப அதிகமாக அது உள்ளுக்குள்ளே வந்து பாடியில் டேமேஜை பண்ணியிருக்கும். அதனால டயபெட்டிஸ் ஒரு ஐஸ்பர்க் டிசீஸ். கிளினிக்லையும் அது ஐஸ்பர்க் டிசீஸ் தான், கம்யூனிட்டி மெடிசன் பேசிஸ்லையும் அது ஐஸ்பர்க் டிசீஸ் தான்.